வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா சிஏஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கை நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். இதற்கு பார்த்தீங்கன்னா மேல் இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஃபயர் இதில் கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 21,700 69,100 வரையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, பிஎஸ்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வித் எக்ஸாமினேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 39 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டில் 39 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1130 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதுமானது தான். 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 23 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எப்பத்துலேருந்து பிறந்தவங்கன்னா 1/10/2001 30/9/2006 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தானா 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஆனால் 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 3 வருஷமும், இதே பார்த்தீங்கன்னா யூஆர்இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் 5 years 10 yearsன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது முழுக்க ஆன்லைனில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதாவது 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, 12th மார்க் ஷீட்டு எல்லாமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அதாவது அப்ளை பண்ணுற ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கரெக்ஷன் விண்டோவும் இதுக்கு கூட சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் அதாவது உங்கள் அப்ளிகேஷனில் எதனா ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா 10/10/2024 12/10/2024 உங்களோட கரெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ரிட்டன் எக்ஸாம், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது உங்களோட ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 24 நிமிஷத்துக்குள்ள 5 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு 170 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 170 சென்டிமீட்டர். செஸ்ட்டு 80 85 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விருந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே ரிலாக்ஸேஷன் அதர் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 165 சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 78 83 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கிம்ஸ், லடாக்கு, காஷ்மீர் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரி உங்களோட இருப்பிட சான்றிதழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கேட்பாங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினல் எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டெஸ்ட்லலாம் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 25 கொஷின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 25 மார்க்கு எடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு பார்ட் பியில் ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ் வந்துட்டு 25 கொஷினுக்கும் 25 மார்க் சொல்லியிருக்காங்க. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஷினுக்கு 25 மார்க்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 25 கொஷினுக்கு 25 மார்க்கு. ஸோ டோட்டலாக 120 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். இது என்னைக்கு அப்ளை பண்ணோன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/9/2024 அப்ளை பண்ணோம். அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.